ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 6 பைல் வச்சுருக்கேன், 6 செட் ஆஃப் கார்டு இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் வந்து நான் 1லேருந்து 6 வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கானது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரிதல் வேணுங்கிறதுனால அந்த இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃப்ளவரை வந்து பார்த்துக்கோங்க. எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பர் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரீடிங் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒன்று தான் பார்க்கணுன்னு கிடையாது, 1 or 2, 3 கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எந்த நம்பர் உங்களுக்கு மனசுக்கு படுதோ அந்த நம்பர் ஃப்ளவருக்கான அந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கானது. சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி ரீடிங் இல்லையா, இது உங்களோட எனர்ஜியை நம்ம சேனலுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களோட எனர்ஜியை நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரியா? அதுக்கான ரீசன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து எனர்ஜி ரீடிங்கிறதுனால உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் தான் அது. ஓகேவா? லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே ரொம்ப உங்களோட பேரோட, அதாவது நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க அப்படின்னா உங்களோட அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களோட பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக நடந்துக்குவாங்க. இப்போது ரீசெண்டாக உங்ககிட்ட ரொம்ப கோபதாபங்களாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து உங்களோட பாண்டிங்கில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட், மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த நல்ல ஒரு நாளை வந்து நீங்கள் அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் லவர்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க உங்களுக்கு கொஞ்ச நாளாக ஒரு சின்ன மன வருத்தம், ஃபேமிலிக்குள்ளே சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. உங்களுக்கு உங்களோட ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங் சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா வந்து இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகேவா? அன்பை கொடுங்க. அன்பு காட்ட அது திருப்பி உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷனோ அதில் உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு இப்போ வந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு புது உறவு என்ட்ரி ஆக போகிறாங்க. அது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கும். ஏதோ ஒரு 4-5 நாளாகவே தொடர்ந்து எனக்கு இந்த கார்டு வருது. யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து ஒன்று லைஃப் பார்ட்னருக்காக பார்த்துட்ருக்கீங்க, நியூ ப்ரப்போசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்களோட விருப்பத்தை சொல்லியிருப்பீங்க. ஒன் சைட் லவ் மாதிரி சொல்கிறேன், மனசுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயின்னு இருக்கோம். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவங்கக்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பதிலை எதிர்பார்க்கலாம். நியூ ப்ரப்போசல் இருக்குது இன்றைக்கி டே. ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த ப்ரெக்னன்சிக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றம். உங்கள் ஃபேமிலியில் யாராவது அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அதை கேட்டு நீங்கள் அந்த மெசேஜ் கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? ஒன்று உங்களுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காக கூட இருக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு புது என்ட்ரி வராங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு டே இன்றைக்கி உங்களுக்கு. அதாவது இப்போது இந்த புது உறவு அவங்க என்ன மாதிரி ஒரு இதில் இருப்பாங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. இந்த 6 ராசி இல்லைனா லக்னத்தில் கூட இருக்கலாம் அவங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கும் அது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னா
எஸ் மேம் சொல்லுங்கள், ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ண தான் நான் ரெகுலராக கொடுப்பேன், நானும் வந்து பூஸ்டப் ஆவேன். ஓகேவா? சரி, பயல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், பயல் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு முன்னாடி இப்போது வந்து சில நாட்களாகவே உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்டெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு மூன் எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மைண்டில் இருந்த அந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு ஏற்படலாம். ஓகேங்களா? செல்வ செழிப்பு அதை மாதிரி கூட இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? உங்கள் கூட சில கலர்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து கூட வச்சுக்கோங்க. அதோட இது வந்து உங்களுக்கு அதோட வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது உங்களுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கும். என்ன கலர் அப்படின்னா ஸ்கை ப்ளூ வச்சுக்கலாம், எல்லோ, ரெட்டு. ஓகேங்களா? இந்த கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வாங்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த கலரில் வந்து ட்ரெஸ் கோட் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லைனா உங்கள் வீட்லேயோ உங்கள் கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். அந்த ப்ளூவெல்லாம் போட்டிங்கனாவே மைண்டில் ஒரு அமைதி, ஒரு காமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் வந்து அது ரொம்ப அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு அமைதிக்கான அந்த ஒரு இது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இருந்துக்கோங்க, பேலன்சிங்காக இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி ஆசிலேஷன் ஏதாவது இருந்ததுன்னா மெடிடேஷனில் உட்காந்துருங்க. ஓகேவா? டிவைனோட கனெக்டிவாக இருங்க. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி தெரியுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் இந்த ஆசிலேஷனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? சில விஷயங்களெல்லாம் வந்து சீக்ரெட்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க. அது வந்து எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதை தாண்டி போகாதீங்க. ஓகேவா? அதுதான். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற டைரெக்ஷன் கரெக்டான டைரெக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் அப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கார்டு அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ என்னையோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு டிசிஷன் மேக்கிங் லேகிங் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இது மணி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணலாம். ஸோ ஆசிலேஷனில் இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டை வந்து பதிவிடுங்க. பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது அப்ராட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது, வெளியூருக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விசிட் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு திடீர் லக், அதிர்ஷ்டம் எல்லாமே இன்றைக்கி வந்து வரப்போகுது. ஸோ இது எப்படின்னா, உங்களோட அந்த பழைய சைக்கிள், அந்த பாஸ்ட் லைஃப் முடிஞ்சு நியூ சைக்கிள் அது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சில சைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி மேலே வந்துடுங்க. ஓகேவா? இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி, ரிஷபம், அப்புறம் வந்து சிம்மம், மிதுனம், துலாம், மகரம், இவங்களுக்கு எல்லாமே பொருந்தது. ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம் வருது, இல்லைனா உங்களோட கேரியரில் ஜாபில் ஒரு நியூ ஜாப் அதுக்கான சைன் ஏதோ தெரியுது அப்படின்னாலும் சரி, ஃபைனான்ஸில் தெரியுதுனாலும் சரி, உடனே அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல பெட்டர் லக்கை உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கும்.
ஓகேவா? ஸோ நான் இந்த பைல் 4க்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள். சரியா? எஸ் மேம் சொல்லுங்கள். இப்போது பைல் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், அதாவது பொருளாதார சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கான அந்த ஃபைனான்ஸ், மணி க்ரோத், அதுக்காக நீங்கள் வந்து இன்டென்ஷன் வச்சிங்க இல்லையா, யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கல்ல, அந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு லக், உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி டே அப்படின்னாலும் சரி, யாரையாவது போய் பார்த்து உங்களுக்கு அந்த மணிக்கான விஷயங்களை அவங்க மூலயமா அதை வந்து நம்ம வாங்கணும், இல்லை அவங்க மூலயமா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி இன்றைக்கி நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கான அந்த பொருளாதாரத்துக்கான அந்த ஃபைனான்ஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் இன்டென்ஷன் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டென்ஷன் வச்சுருந்தாலும் உங்களுடைய ப்ரேயர் கேட்கப்பட்டது. பே ஆஃப். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு. வாங்கிக்க நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடி தான் சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் நம்பர் 5 வி ஆர் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? எஸ் மேம், வி ஆர் ரெடி டு ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுக்கு. எந்த வழியில் எந்த கதவை தட்டுறாங்களோ அந்த கதவை தட்டின உடனே டக்குன்னு நீங்கள் வந்து ரெடியாக இருங்க வாங்கிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போது பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அமைதியான மனநிலையில் இருப்பீங்க, அன்பானவராக இருப்பீங்க, நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் சில நாட்களாக கூட உங்களோட வேலை நிமித்தமாக, உங்களுக்கு போர்டன் காரணமாக கொஞ்சம் சில பக்கத்தில் இருக்கவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுந்திருந்தாலும், அன்பேலன்ஸில் இருந்திருந்தாலும், பட் இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இருப்பீங்க. மற்றவங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மற்றவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க, உங்களையும் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எந்த ராசியில் இருப்பீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இதில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் இதில் அதிகமாக தெரியுது. இது வந்து ராசியாக இருக்கலாம். சில பேர் லக்னத்துக்கு கூட கேட்குறீங்க. அதனால் லக்னம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். ஓகேவா? இன்கேஸ் ஒரு சிலர் வந்து ராசி தான், நிறைய பேருக்கு ராசியை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, லக்னத்தை அவ்வளோ இது தெரியலை. அதனால தான் நான் லக்னத்தை பற்றி பேசலை. இப்போ ஒரு சிலர் கேட்குறதுனால நான் வந்து லக்னத்தை பற்றியும் சொல்கிறேன். ஓகேவா? இந்த லக்னமும் உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப அமைதியாக ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க, உங்களையும் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. இப்போ நான் சொன்ன இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பைல் சூஸ் பண்ணவங்களும் சரி, 1 or 2, 3 பைல்ஸ் சூஸ் பண்ணி பார்த்தவங்களும் சரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ் நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷனுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான அந்த கேள்விகள் என்னவோ அதை மனதில் நிறுத்திக்கோங்க. அந்த செக்ஷனில் அந்த கேள்விகளுக்கான என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், உங்களுக்கான பதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டிங்களா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகேவா?
இப்போ உங்களோட என்ன கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கோ அதை வந்து அப்படியே யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் இதில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. உங்களோட கேள்வி எதை பற்றினதாக இருக்குங்கிறத ஒரு கெஸ்ஸிங், ஓகேவா? அது கரெக்டுன்னா பைல் 1 எஸ் ஆர் நோ கொஸ்டினில் பைல் 1 சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும், ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக இருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கீங்களா? ஆமாண்ணா எஸ்ன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, ஃபைனான்ஸ்க்காகவும் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஃபைனான்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டு அந்த வைப்ரேஷன்லேயே நீங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த வைப்ரேஷன் வர வச்சுக்கோங்க, அந்த மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. உங்களுக்கு கொடுக்குற சைனை வந்து கேப்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் இருக்கீங்க, ஃபைனான்ஸ் ரிலேட்டடாகவும் ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க, உங்களோட 6ஆம் சக்கரம் பிளாக்கில் இருக்குது, ஹில்னஸும் இருக்குது உங்களுக்கு. இந்த உடல் கை கால் வலி, தலைவலி, கண் வலி இது எல்லாமே இருக்குது, ஓகேவா? இதிலேருந்து இந்த இஷ்யூஸ்லேருந்து நான் எப்போ வெளியே வருது, எனக்கு ஏதாவது ஆப்ஷன் தெரியுமா, எனக்கு வந்து ஏதாவது ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சரியாயிடுமா, இல்லைனா இந்த உங்களோட அந்த பிரேக்கப், இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன கடவுள் வச்சுருக்காரு, என்ன ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா ஃபைனான்ஸ்லேயோ ஏதாவது நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து எப்படி ஷார்ட் அவுட் ஆகும், அதை பற்றி ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இந்த பிரச்சனையில் இருக்கும், இந்த மாதிரி தான் எங்களோட கொஸ்டின் இருந்தது அப்படின்னா பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள், சரியா? காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது ரீடிங் வேணும்னாலும் ஹெல்த் ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து ஃபைனான்ஸ் இஷ்யூஸு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ரேக்கி ஹீலிங், ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, அப்புறம் கிளாஸஸ் இருக்குது, ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது, ரேக்கி கிளாஸஸ் இருக்குது, ஓகேவா? ஃப்ளவர் தெரப்பி கிளாஸஸ் இருக்குது. அது இல்லாமல் லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. 6 சக்கரம் பவர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு 6 பவர் வரும்ன்றலாம் கிடையாது. 6 பவர் தனியாகவே அதை நான் ஒரு செஷனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வர்றவங்களுக்கு அதை பவர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதை வந்து ஸ்ட்ராங்காக அவங்களோட லைஃப்க்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு அழகான ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் லைஃப்க்கு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குமே கவலையே படாதீங்க. ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக சரி பண்ணிக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளமாக, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக, திருமண தடையா, வாட் எவர் இட் இஸ், லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக, எல்லாமே சரியாயிடும், கவலையே படாதீங்க. சரியான கைடன்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போட்டு இது பண்ணுங்கள் இது சரியாயிடும், இது பண்ணுங்கள் இது சரியாயிடும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் படுற அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு யார் கரெக்டாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஒரு கிளாஸ் டீச்சர் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து படிச்சுட்டு வருவான், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சில பதிவுலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தெல்லாம் நல்லா ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா, என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி உங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணி வெளியில் கொண்டு வரணும், எல்லா டாக்டிக்ஸும் சொல்லித்தருவேன். ஒரு வாட்டி இப்போ நீங்கள் எல்கேஜிலேருந்து இப்போ டிகிரி படிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் நீங்கள் படித்த சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்டை எடுத்திருந்தாங்கன்னா உங்கள் லைஃபே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அங்கே சொல்லித்தராத விஷயத்தை இங்கே சொல்லித்தர போகிறேன், சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன், சொல்லி தரப்போகிறேன். இல்லை, நிறைய பேர் என்கிட்ட அந்த கற்றுக்கிட்டு நல்லா இருக்காங்க, ஓகேவா? ஒரு சிலர் நான் என்ன சொல்கிறது, என்னை விட சூப்பராக பண்ணுறாங்க அவங்க, என்னோடய ஸ்டூடெண்ட். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஒன்றும் அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு, ஏன்னா அவங்க என்னோடய ஆறா, அவங்களுக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே அவங்க இருக்காங்க. அவங்க என்னோட நல்லா பண்ணாங்கன்னா அது நாம் நல்லா பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அது, ஓகேவா? பண்ணுங்கள், நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் படுவேன், ஓகேவா? என்னை விட முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி வந்துட்டாங்க, அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து என்கிட்ட வந்து அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷத்தான் படுவேன். ஆனால் அவங்க எப்படி இதெல்லாம் பற்றி வந்து என்னென்னா, எனக்கு வாராகி சில நேரத்தில் எனக்கு இன்ட்யூஷனில் சொல்லுவாங்க, விழுந்து விழுந்து, அதாவது நீ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு நீ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலனா கூட நீ போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, நீ வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணுற, நீ அப்படி பண்ணாத.
உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்களா அவங்களுக்கு நீ பண்ணு. ஏன்னா இன்றைக்கி வந்து காலம் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டு அவங்க வந்து அந்த உதவியை வாங்கினா கூட காலப்போக்கில் மறந்துடுறாங்க, அதை பற்றி நினச்சி பார்க்குறதில்ல. ஆனால் நீ கேட்காமலே போய் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு ஹீல் பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு போயிட்டு எல்லா இதையும் செஞ்சு இது பண்ணிகிட்ருக்க. நீ ஏன் அப்படி இது உன்னோட இதை விட்டுடுறியே செல்ஃப் அந்த ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்றத என்கிட்ட வந்து மீன் பண்ணாங்க. ஏன்னா என்னோட கேரக்டர் அந்த மாதிரி. ஒருத்தர் ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட கேட்கலாம் கூட இல்லை, அவங்க அந்த ஸ்ட்ரகிளில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாவே நான் இங்கேருந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன். அப்படி தான் கடவுள் என்னோட என்னோட கேரக்டரை இதுவை வந்து அப்படி தான் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அம்மா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் எனக்கு இன்ட்யூஷனில் சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் அப்படி தான். என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து மற்றவங்களுக்கு கேர் பண்ணணுன்ற அந்த இன்டென்ஷன் தான் என் மைண்டில். எந்த விதத்தில் எப்படி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோமா அதை வந்து முழுசாக சொல்லி கொடுத்து அவங்க அதை வந்து செயல்படுத்தும் பொழுது, இப்போது தியரிட்டிக்கலாக லேப் இப்போது நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. உங்களோட லேபில் தியரிட்டிக்கல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்யும் போது உங்களை கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும்? ரிசல்ட் கிடைக்குமா? ப்ராக்டிக்கல் அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் நடக்குது, அதிலேருந்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும் சொல்லி கொடுத்தா தானே நீங்கள் அதில் வந்து ரிசல்ட் எடுக்க முடியும், அந்த ப்ராஜெக்டில் ஒழுங்காக பண்ண முடியும். நீங்கள் அப்படி இல்லை, சின்னதாக ஒரு மெசேஜை அனுப்புகிறோம், நீங்கள் லைக் கொடுங்க, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு என்னென்னா உங்களெல்லாம் வந்து ஒரு சேஃப்கார்ட், ஒரு சேஃபான வழியில் கொண்டு போயிடணும். இவங்க வந்து இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் நிறைய ஓடிட்டுருக்கு. இவங்களை இங்கேருந்து லேகிங்லேருந்து அவங்களுக்கு கரெக்டான ட்ராக்கில் கொண்டு போகணும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த எமோஷ்னல் பிளாக் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கான தீர்வு வந்து யாராவது ஒரு குருமார்கள் கூட இருந்து உங்களை கைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ராப்பராக நீங்கள் அவங்களோட லிங்க் ஆகி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட பேசணும். அவங்க சொல்லி தந்த விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர ஸ்ட்ரகிளை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி திரும்ப அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நல்ல கைடன்ஸ் வாங்கி அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளில வரணும். அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அங்கே போய் கற்றுக்கோங்கன்னு நானே சொல்கிறேன். எனக்கு சொல்லுங்கள், நான் இன்னும் 4-5 பேருக்கு சொல்லி கூட விடுறேன் சேனலில். ஓகேவா? அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே கிடையாது. இங்கே சும்மா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி ஆகிடும், அதை பண்ணுங்கள் அப்படி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்துக்கோங்க. ஏதோ அந்த கார்டு பார்த்தோன்னா எனக்கு சொல்லணும்னு வந்துச்சு. ஓகேவா? நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. என்ன வேணும் யூனிவர்ஸ்கிட்டேருந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும், எப்படி வாங்கணும், யூனிவர்ஸ்கிட்டேருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. அதுக்கான வழிகளெல்லாம் சொல்லித்தருவேன். பிகில் படம் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து விஜய் வந்து அவங்களோட டீமை எப்படி மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோச் டிவைன் பாத் சேனல் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் பிகில் படம் பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்கள், இல்லை பார்த்தவங்க இருந்தால் கூட இன்னொரு வாட்டி நான் சொன்னதுக்கப்புறம் போய் பாருங்கள். அவர் எப்படி அந்த லேக்ல இருந்து அந்த பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அச்சீவ் பண்ண ஃபீல்டில் போயிட்டு அவங்களோட ரியல் லைஃப் ஃபீல்டில் அதுதான் அவங்க விளையாடுற அந்த விளையாட்டு தான் ரியல் லைஃபு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா எப்படி உங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும், அடுத்தது நீங்கள் எப்படி கோல் போடணும் எல்லாம் சொல்லி தருவேன். ஓகேவா? உங்களுக்கு அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது விளையாடுங்க, போயிட்டு என்ன சொல்கிறது, ஃபுட்பால் விளையாடுங்க, அப்போ போயிட்டு கோச் கற்றுக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களோட ரியல் லைஃப், உங்களோட ஃபீல்டு, ஓகேவா? அந்த ஃபீல்டில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை எப்படி கூடவே இருந்து உங்களை வந்து கைட் பண்ணி உங்களை வந்து உங்களோட சக்ஸஸை அச்சீவ் பண்ண வைக்கிறது, கோல் போட வைக்கிறது, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் இவர் இருக்காரோ இவர் வழிகாட்டுவார். ஓகேவா? நீங்கள் எல்லாம் டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே வாங்க. நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வேணாம். எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு சேனல் ஓட்ட தேவையில்லை. எனக்கு என் சேனலில் எனக்கு டிவைனோடு இருக்கேன் நான். எனக்கு அவர் கொடுத்துருக்க வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, என்னால் எத்தனை பேரை தூக்கி விட முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு இப்போது இன்றைக்கி போடுற இந்த இது வந்து நீங்கள்
எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? எவ்வளோ பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க? வெளில வரணும்னு நினைக்கிறது எத்தனை பேர்? அப்ரோச் பண்ணுறது எத்தனை பேர்? என்கொயரி பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாமல் விடுறது எத்தனை பேர் கிளாஸ் கற்றுக்குறீங்க? இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த பிளஸ்ஸிங் பிராப்தம் இருக்கோ, அந்த குட் கர்மா வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க. இல்லைனா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம், இவங்க அதை சொல்கிறாங்க, அதை செய்ய சொல்கிறாங்க, அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாத ஸ்டூடெண்ட்டை எப்படி செய்வாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அது மாதிரிலாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேவா? ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். பிகில் படத்தில் வர விஜய் மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் கூட டிவைன் பாத் சேனல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே கடன்னு அப்படியே கோல் போட்டு சக்ஸஸ் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான எஸ். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், ஸ்ட்ராங்கான எஸ் தான், ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் என்ன விஷயங்கள் காட்கிட்ட கேட்டிருந்தீங்களோ உங்களுக்கான, நீங்கள் ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் மைனஸ்ஸு, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும். ஓகேவா? அதை கடந்து வரணும். இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் என் லைஃப்பில் இவ்வளோ ட்ராஜடி இப்படி வந்துட்டுருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் வருது, நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இறைவா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து இதுதான் உனக்கான லாஸ்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, விஜய் படம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக, நம்ம டிவைன் பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு லைஃப் கோச்சாக இருந்து உங்கள் கூட இருந்து உங்களை கைட் பண்ணுவாங்கன்ட்டு, அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறார் இவர். வேறு ஒன்றும் இல்லை, நான் இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி படத்தெல்லாம் வச்சு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே சொல்கிறாரு. உனக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், உனக்கு நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், நீ வந்து இப்போது உனக்கான அந்த குட் விஷஸை வாங்கிக்கோ. ஆனால் இனிமேல் தவறுகள்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோ. தவறு பண்ணுறது சாதாரண மனித இயல்பு இருந்தாலும் அந்த தவறு நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ, ப்ளஸ் பண்ணியிருந்தால் ப்ளஸ் வரும், மைனஸ்னால் மைனஸாக இருந்தால் அதை வந்து முயற்சி பண்ணு, அதுலேருந்து கடந்து வா. ஆனால் திரும்ப போயிட்டு லேக் ஆகாத. இல்லை ப்ளஸ் நீ பண்ண ப்ளஸ்ஸுக்கான விஷயங்கள் பிளஸ்ஸிங்ஸ் இப்போ கொடுக்குறேன், இதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணு, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் கேட்டது வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் தான். ஏன் இறைவா எனக்கு இன்னும் எனக்கு வந்து கதவுகள் திறக்கலை, எனக்கான பிளஸ்ஸிங்ஸ் வரல, அது வந்து நீங்கள் ஃபைனான்ஸ், கேரியர், ஜாப் கேரியர், இல்லைனா உங்களோட ஹெல்த்து, இல்லை ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மைண்டில் ஓட்டிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கானது உங்களுக்கான நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஆனால் இனிமேல் வந்து ஏதாவது அப்படி இப்படி கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா சிக்கிக்குவீங்க. உங்களோட அந்த இது வந்து விடாது கருப்புங்கிற மாதிரி அது உங்களை விடாது. அதுக்கு நீங்கள் என்ன தான் போய் பரிகாரம் பண்ணிக்கணும், அதுதான் நல்ல வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றாரு. ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில விஷயங்களை வந்து நான் வந்து இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறதில்ல, எப்போயாவது ஒரு சமயம் அந்த மாதிரி கார்டில் வரும்போது சொல்லுவேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான இந்த அற்புதமான விஷயம் டிவைன் பாத்தில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 4 பேருக்கு சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள். அந்த குட் கர்மாவே உங்களை வந்து ப்ளஸ் பண்ணும் உங்களை. ஓகேவா? சரி, இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல், இல்லைனா நீங்கள் முருகர் டிவோட்டிஸாக இருந்தாலும் சரி, சாய்பாபா டிவோட்டிஸ், இல்லைனா அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் உங்களோட குலதெய்வத்துக்கும் இல்லைனா அம்மனுக்கும், இல்லை நான் சொன்ன இத்தனை காடில் எந்த காடை ப்ரே பண்ணுங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது வந்து லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் வேணும்னாலும் சரி, ஆரா சக்ரா பவர் பண்ணிக்கணும், மற்ற ஏதாவது நம்மக்கிட்ட இருக்க கிளாஸஸ் வேணும், ஏஞ்சல் கிளாஸ் வேணும், ரேக்கி கிளாஸு, ஓகேவா, அப்புறம் வந்து ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் சரி, இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது.
இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் வரும், ஒரு லாஸ்ட்டாக வரும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் வந்து எத்தனை சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு சர்வீஸ் வேணும்னாலும் சரி, கிளாஸஸ் வேணும்னாலும் சரி அவைலபிள். ஓகேவா? கிளாஸும் கற்றுக்கலாம், இல்லை சர்வீஸ் வேணும்னாலும் சர்வீஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.